SCIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SCIAS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராகத்தான் டே 58 இணைஞ்சிருக்கோம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி. சரிங்களா? ஸோ 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புவியியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக இந்த கிராகத்தான் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் SCIAS அகாடமி. ஸோ நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is known as sphere of rocks? Option A atmosphere, option B biosphere, option C lithosphere, option D hydrosphere. கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வளிமண்டலம், ஆப்ஷன் பி உயிர்கோளம், ஆப்ஷன் சி நிலக்கோளம், ஆப்ஷன் டி நீர்க்கோளம். செகண்ட் கொஸ்டின், வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஆப்ஷன் ஏ 15th ஆகஸ்ட், ஆப்ஷன் பி 12th ஜனவரி, ஆப்ஷன் சி 15th அக்டோபர், ஆப்ஷன் டி 5th டிசம்பர். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் பி ஜனவரி 12, ஆப்ஷன் சி அக்டோபர் 15, ஆப்ஷன் டி டிசம்பர் 5. தேர்ட் கொஸ்டின், fossils are found in ஆப்ஷன் ஏ sedimentary rocks, ஆப்ஷன் பி igneous rocks, ஆப்ஷன் சி metamorphic rocks, ஆப்ஷன் டி plutonic rocks. உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ படிவு பாறைகள், ஆப்ஷன் பி தீப்பாறைகள், ஆப்ஷன் சி உருமாறிய பாறைகள், ஆப்ஷன் டி அடியாள பாறைகள். Fourth one, ideal soil for growing cotton is option A red soil, option B black soil, option C alluvial soil, option D mountain soil. பருத்தி வளர ஏற்ற மண்? option A செம்மண், option B கரிசல் மண், option C வண்டல் மண், option D மலை மண். Fifth one, first statement, sedimentary rocks consist of many layers. Statement 2, sedimentary rocks are formed by the sediments deposited at different points of time. Option A 1 and 2 are correct and 2 explains 1. Option B 1 and 2 are correct but 2 does not explain 1. Option C 1 is correct but 2 is incorrect. Option D 2 is correct but 1 is incorrect. கூற்று 1, படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை. கூற்று 2, படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆனால் கூற்று 2 ஆனது கூற்று 1க்கு சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி, ஆனால் கூற்று 2 ஆனது கூற்று 1க்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 2 சரி, ஆனால் கூற்று 1 தவறு. Sixth one question, choose the incorrect statement from the following. Option A, igneous rocks are called the primary rocks. Option B, soil is the product of weathering of rocks. Option C, sedimentary rocks are the hardest ones. Option D, Deccan Plateau is the region of igneous rocks. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி பாறைகள் வானிலை சிதைவினால் மண்ணாக உருமாறுகிறது. ஆப்ஷன் சி படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை. ஆப்ஷன் டி தக்கான பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவை. செவன்த் ஒன், டேஸ் இஸ் ஜெனரலி டிஃபைன்ட் அஸ் தி ஆவரேஜ் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி வெதர் ஆஃப் எ பிளேஸ் ஆர் எ ரீஜியன். ஆப்ஷன் ஏ எர்த், ஆப்ஷன் பி அட்மாஸ்பியர், ஆப்ஷன் சி கிளைமேட், ஆப்ஷன் டி சன். டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஆப்ஷன் ஏ புவி, ஆப்ஷன் பி வளிமண்டலம், ஆப்ஷன் சி காலநிலை, ஆப்ஷன் டி சூரியன். எய்த் ஒன், which one of the following represents places with equal amounts of rainfall? ஆப்ஷன் ஏ ஐசோதெர்ம், ஆப்ஷன் பி ஐசோஹெல், ஆப்ஷன் சி ஐசோபார், ஆப்ஷன் டி ஐசோஹெட்ஸ். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும்? ஆப்ஷன் ஏ சம வெப்பக்கோடு, ஆப்ஷன் பி சம சூரிய வெளிச்சக்கோடு, ஆப்ஷன் சி சம காற்றழுத்த கோடு, ஆப்ஷன் டி சம மழையளவு கோடு. Ninth one, the percentage of fresh water on the earth is option A 71, option B 97, option C 2.8, option D 0.6. புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம்? ஆப்ஷன் ஏ 71%, ஆப்ஷன் பி 97 97%, ஆப்ஷன் சி 2.8 2.8%, ஆப்ஷன் டி 0.6%. 10th one, the process of changing of water from gaseous to liquid form
is known as option A condensation, option B evaporation, option C sublimation, option D rainfall. நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு என்று டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ ஆவி சுருங்குதல், ஆப்ஷன் பி ஆவியாதல், ஆப்ஷன் சி பதங்கமாதல், ஆப்ஷன் டி மழை. 11th one, the evaporation of water from the leaves of plants is called option A transpiration, option B condensation, option C water vapor, option D precipitation. நீர் தாவரங்களின் இலைகளில் இருந்து நீராவியாக மாறுவதனை டேஸ் என்று அழைக்கின்றனர். ஆப்ஷன் ஏ நீர் உட்கசிந்து வெளியிடுதல், ஆப்ஷன் பி நீர் சுருங்குதல், ஆப்ஷன் சி நீராவி சுருங்குதல், ஆப்ஷன் டி பொழிவு. 12th one, people move from dash to dash mainly in search of better jobs. Option A rural to urban, option B urban to rural, option C hills to plains, option D plains to hills. மக்கள் டேஸிலிருந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். ஆப்ஷன் ஏ கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு, ஆப்ஷன் பி நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திற்கு, ஆப்ஷன் சி மலையிலிருந்து சமவெளிக்கு, ஆப்ஷன் டி சமவெளியிலிருந்து மலைப்பகுதிக்கு. 13th one, a person moves from his own country to another country is known as option A immigrant, option B refuge, option C emigrant, option D asylum seeker. ஒரு நபர் சொந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ குடிபுகுவர், ஆப்ஷன் பி அகதி, ஆப்ஷன் சி குடியேறுபவர், ஆப்ஷன் டி புகலிடம் தேடுபவர். 20th one, war is one of the dash causes of human migration. Option A demographic, option B socio-cultural, option C political, option D economic. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு எதனை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ மக்களியல், ஆப்ஷன் பி சமூக மற்றும் கலாச்சாரம், ஆப்ஷன் சி அரசியல், ஆப்ஷன் டி பொருளாதாரம். 15th one, statement session. Urbanization is mainly due to the movement of people from rural to cities. Reason, rural to urban migration is not a predominant one. Option A is correct but R is incorrect. Option B, A and R are incorrect. Option C, both A and R are correct. Option D, A is incorrect and R is correct. கூற்று நகரமயமாதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதால் ஏற்படுவதாகும். காரணம், கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல. ஆப்ஷன் ஏ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் டி கூற்று தவறு மற்றும் காரணம் சரி. 16th one, event that occurs due to the failure of monsoons. Option A condensation, option B drought, option C evaporation, option D precipitation. பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஆவி சுருங்குதல், ஆப்ஷன் பி வறட்சி, ஆப்ஷன் சி ஆவியாதல், ஆப்ஷன் டி மழைப்பொழிவு. 71 silk weaving and household industries come under the category of dash. Option A small scale industry, option B large scale industry, option C marine based industry, option D capital intensive industry. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவின் கீழ் வருகின்றன. ஆப்ஷன் ஏ சிறிய அளவிலான தொழிலகம், ஆப்ஷன் பி பெரிய அளவிலான தொழிலகம், ஆப்ஷன் சி கடல் வளம் சார்ந்த தொழிலகம், ஆப்ஷன் டி மூலதனம் சார்ந்த தொழிலகம். 18th one, the man-made canal through an isthmus between Egypt and Sinai Peninsula is option A Panama Canal, option B Aswan Canal, option C Suez Canal, option D Albert Canal. எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். ஆப்ஷன் ஏ பனாமா கால்வாய், ஆப்ஷன் பி அஸ்வான் கால்வாய், ஆப்ஷன் சி சூயஸ் கால்வாய், ஆப்ஷன் டி ஆல்பர்ட் கால்வாய். 19th one, assertion. Aurora is a curtain of color lights appear in the sky. Reason, they are caused by magnetic storms in the upper atmosphere. Option A, both A and R are individually true, but R is the correct explanation for A. Option B, both A and R are individually true, but R is not the correct explanation for A. Option C, A is true, but R is false. Option D, R is true, but A is false. கூற்று அரோரா என்பது வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகள் ஆகும். காரணம், அவை வளிமண்டலத்தின் மேலடுக்கு காந்த புயலால் ஏற்படுகின்றன. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் உண்மை, கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் உண்மை, கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் அல்ல.
ஆப்ஷன் சி கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி காரணம் உண்மை ஆனால் கூற்று தவறு. 21. Dash is the rigid outer layer of the earth. Option A core. Option B mantle. Option C crust. Option D inner core. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ பருவம். ஆப்ஷன் பி கவசம். ஆப்ஷன் சி புவி மேலோடு. ஆப்ஷன் டி உட்கரு. 21. The movement of tectonic plates is induced by dash energy. Option B. Option A tidal. Option B thermal. Option C wave. Option D tidal. புவித்தட்டுகளின் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆப்ஷன் ஏ நீராற்றல். ஆப்ஷன் பி வெப்ப ஆற்றல். ஆப்ஷன் சி அலையாற்றல். ஆப்ஷன் டி ஓத ஆற்றல். 27. The movement of plates that creates stress and tension in the rocks, causing them to stretch and cracks, results in option A fold. Option B fault. Option C mountain. Option D earthquake. புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ மடிப்பு. ஆப்ஷன் பி பிளவு. ஆப்ஷன் சி மலை. ஆப்ஷன் டி புவி அதிர்வு. 23rd one. Dash refers to a bowl-shaped depression found at the top of the volcano. Option A crater. Option B vent. Option C chamber. Option D volcanic cone. எரிமலை மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ எரிமலை வாய். ஆப்ஷன் பி துவாரம். ஆப்ஷன் சி பாறை குழம்பு தேக்கம். ஆப்ஷன் டி எரிமலை கூம்பு. 24th one. Statement. Magma gusses out when it finds vents. Reason. Interior of earth contains compressed hot magma. Option A. Statement and reason are true. Option B. Statement is true, reason is false. Option C. Statement is false, reason is true. Option D. Statement and reason are false. கூற்று பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். காரணம் புவியின் உட்பகுதி அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு. 25th one. Statement. First statement. Mountain ranges are formed by the collision of tectonic plates. Statement 2. The movement of tectonic plates is due to the thermal energy from the mantle. Option A. Statement 1 is false. Second is true. Statement 1 and 2 are false. Option C. Statement 1 is true. Second is false. Option D. Statement 1 and 2 are true. கூற்று 1. புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கூற்று 2. கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகருகின்றன. ஆப்ஷன் ஏ கூற்று 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆப்ஷன் சி கூற்று 1 சரி ஆனால் 2 தவறு. ஆப்ஷன் டி கூற்று 1 மற்றும் 2 சரி. 26th one. The disintegration or decomposition of rocks is generally called as option A weathering. Option B erosion. Option C transportation. Option D deposition. பாறைகளின் சிதைவுறுதலும் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வானிலை சிதைவு. ஆப்ஷன் பி அரித்தல். ஆப்ஷன் சி கடத்துதல். ஆப்ஷன் டி படிய வைத்தல். The process of leveling up of land by means of natural agents. Option A aggradation. Option B degradation. Option C gradation. Option D none. 27வது கொஸ்டினோட தமிழாக்கம். இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்துதலை டேஸ் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ படிவுகளால் நிரப்பப்படுதல். ஆப்ஷன் பி அரிப்பினால் சமப்படுத்துதல். ஆப்ஷன் சி நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல். ஆப்ஷன் டி ஏதுமில்லை. 28th one. Karst topography is formed due to the action of option A glacier. Option B wind. Option C sea waves. Option D ground water. சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் டேஸ். ஆப்ஷன் ஏ பனியாறு. ஆப்ஷன் பி காற்று. ஆப்ஷன் சி கடல் அலைகள். ஆப்ஷன் டி நிலத்தடி நீர். 29th one. Which one of the following is not a depositional feature of a glacier? Option A cirque. Option B moraines. Option C drumlins. Option D eskers. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? ஆப்ஷன் ஏ சர்க். ஆப்ஷன் பி மொரைன். ஆப்ஷன் சி ட்ரம்லின். ஆப்ஷன் டி எஸ்கர். 31. Stacks are formed by option A wave erosion. Option B river erosion. Option C glacial erosion. Option D wind deposition.
கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் டேஸ். ஆப்ஷன் ஏ கடல் அலை அரித்தல், ஆப்ஷன் பி ஆற்று நீர் அரித்தல், ஆப்ஷன் சி பனியாறு அரித்தல், ஆப்ஷன் டி காற்றின் படிய வைத்தல். 31. The lowest layer of the atmosphere is option A troposphere, option B stratosphere, option C exosphere, option D mesosphere. வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ கீழடுக்கு, ஆப்ஷன் பி மீளடுக்கு, ஆப்ஷன் சி வெளியடுக்கு, ஆப்ஷன் டி இடையடுக்கு. 37. All types of clouds are found in the option A troposphere, option B ionosphere, option C mesosphere, option D exosphere. அனைத்து வகை மேகங்களும் டேஸில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கீழடுக்கு, ஆப்ஷன் பி அயன அடுக்கு, ஆப்ஷன் சி இடையடுக்கு, ஆப்ஷன் டி மேலடுக்கு. 33rd one, the temperature of the ocean waters generally dash at greater depth. Option A increases, option B decreases, option C remains constant, option D none of the above. பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஷ். ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும், ஆப்ஷன் பி குறையும், ஆப்ஷன் சி ஒரே அளவாக இருக்கும், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. 34th one, ozone currents are produced due to the dash. Option A due to rotation of earth, option B due to variation in temperature, option C due to earth's movement, option D all the above. 34th தமிழாக்கம் கடல் நீரோட்டங்கள் உருவாக்க காரணம். ஆப்ஷன் ஏ புவியின் சுழற்சி, ஆப்ஷன் பி வெப்பநிலை வேறுபாடு, ஆப்ஷன் சி உவர்ப்பிய வேறுபாடு, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 35th one, the ozonic ridge comes into existence due to option A convergence of tectonic plates, option B divergence of tectonic plates, option C lateral movements of plates, option D stirring of plates. கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம். ஆப்ஷன் ஏ புவித்தட்டுகள் இணைதல், ஆப்ஷன் பி புவித்தட்டுகள் விலகுதல், ஆப்ஷன் சி புவித்தட்டுகளின் பக்கவாட்டு இயக்கம், ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. 36th one, which of the following indicates the correct sequence of the topography beneath the surface of the sea? Option A continental shelf, continental slope, sea plain, sea trench. Option B continental slope, continental shelf, sea plain and sea trench. Option C sea plain, continental slope, continental shelf and sea trench. Option D continental slope, sea plain, continental shelf and then sea trench. பின்வருவனவற்றில் எவற்றில் கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைகரமாக உள்ளன? ஆப்ஷன் ஏ கண்டத்திட்டு கண்டச்சரிவு கடலடி சமவெளி கடல் அகழி, ஆப்ஷன் பி கண்ட சரிவு கண்டத்திட்டு கடலடி சமவெளி கடல் அகழி, ஆப்ஷன் சி கடலடி சமவெளி கண்ட சரிவு கண்டத்திட்டு கடல் அகழி, ஆப்ஷன் டி கண்ட சரிவு கடலடி சமவெளி கண்டத்திட்டு கடல் அகழி. 37th one, which of the following is not correctly matched? Option A Gulf Stream straight to the Atlantic Ocean, option B Labrador Current straight to that North Atlantic Ocean, option C Canary Current straight to that Mediterranean Sea, option D Mozambique Current straight to that Indian Ocean. பின்வருவனவற்றில் சரியாக பொருந்துவது எது? ஆப்ஷன் ஏ வளைகுடா நீரோட்டம் அதற்கு நேராக அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் பி லேப்ரடார் கடல் நீரோட்டம் அதற்கு நேராக வட அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் சி கெனரி கடல் நீரோட்டம் அதற்கு நேராக மத்திய தரைக்கடல், ஆப்ஷன் டி மொசாம்பிக் கடல் நீரோட்டம் அதற்கு நேராக இந்திய பெருங்கடல். 38th one, assertion A atolls are more common in the Atlantic Ocean. Reason the marine population at the depth is less. Option A both A and R are correct and R explains A. Option B both A and R are correct but R does not explain A. Option C A is correct but R is false. Option D A is false but R is correct. கூற்று வட்ட பவளத்திட்டு அட்டால்ஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன. காரணம் ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி ஆனால் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் இல்லை. ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. 39th one, the coldest biome on earth is option A tundra, option B taiga, option C desert, option D ozones. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி ஆப்ஷன் ஏ துண்ட்ரா, ஆப்ஷன் பி டைகா, ஆப்ஷன் சி பாலைவனம், ஆப்ஷன் டி பெருங்கடல்கள். 40th one, this is the smallest unit of biosphere. Option A ecosystems, option B biome, option C environment, option D none of the above. உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு
ஆப்ஷன் ஏ சூழ்நிலை மண்டலம், ஆப்ஷன் பி பல்லுயிர் தொகுதி, ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 41. Nutrients are recycled in the atmosphere with the help of certain microorganisms referred to as option A producers, option B decomposes, option C consumers, option D none of the above. வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர். ஆப்ஷன் ஏ உற்பத்தியாளர்கள், ஆப்ஷன் பி சிதைப்போர்கள், ஆப்ஷன் சி நுகர்வோர்கள், ஆப்ஷன் டி இவர்களில் யாரும் இல்லை. 47. To which climatic conditions are xerophytic plants specifically adapted to? Option A saline and sandy, option B limited moisture availability, option C cold temperature, option D humid. பாலைவன தாவரங்கள் வளரும் சூழலானது ஆப்ஷன் ஏ உவர்ப்பியமுள்ள மணற்பகுதி, ஆப்ஷன் பி குறைந்த அளவு ஈரப்பசை உள்ள பகுதி, ஆப்ஷன் சி குளிர் வெப்பநிலை பகுதி, ஆப்ஷன் டி ஈரப்பதம். 43rd one Assertion. Hotspots are the regions characterized by numerous endemic plants and animal species living in a vulnerable environment. Reason. To manage and focus on conservation work more effectively, researchers identified hotspots. Option A. Both assertion and reason are true or explains A. Option B. Both assertion and reason are true or does not explain A. Option C. A is true or is false. Option D. Both A and R are false. கூற்று குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வள மையம் ஆகும். காரணம் இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் கண்டனர். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. 44th one All external influences and factors that affect the growth and the development of living organisms is dash. Option A environment, option B ecosystem, option C biotic factors, option D abiotic factors. வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம். ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல், ஆப்ஷன் பி சூழல் அமைப்பு, ஆப்ஷன் சி உயிர் காரணிகள், ஆப்ஷன் டி உயிரற்ற காரணிகள். 45th one The secondary sector of the economic produces dash from raw materials. Option A semi-finished goods, option B finished goods, option C economic goods, option D raw materials. பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருளில் இருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஷ். ஆப்ஷன் ஏ பாதி முடிக்கப்பட்ட பொருட்கள், ஆப்ஷன் பி முடிக்கப்பட்ட பொருட்கள், ஆப்ஷன் சி பொருளாதார பொருட்கள், ஆப்ஷன் டி மூலப்பொருட்கள். 46th one Assertion. Ozone layers in the stratosphere is considered as a protective shield. Reason. It prevents the UV radiation from reaching the Earth's surface. Option A and R are correct and A explains R. Option B A and R are correct but A does not explain R. Option C A is incorrect but R is correct. Option D both A and R are incorrect. கூற்று படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். காரணம் புற உத கதிர்வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. ஆப்ஷன் ஏ ஏவும் ஆறும் சரி மற்றும் ஏ என்பது ஆறின் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஏவானது ஆறின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. 47th one Assertion. In tertiary activities, instead of producing goods by themselves, they are in the process of production. Reason. People in tertiary activities are purely eco-friendly. Option A both A and R are incorrect. Option B A and R are correct but A does not explain R. Option C A is correct and R is incorrect. Option D A and R are correct and A explains R. கூற்று மூன்றாம் நிலை தொழிலில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. காரணம் மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஏவானது ஆருக்கு விளக்கம் தரவில்லை. ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஏவானது ஆருக்கு சரியான விளக்கம் தருகிறது. 48th one The highest peak in South India is option A Ooty, option B Kodaikanal, option C Aanaimudy, option D Jindakada. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஷ். ஆப்ஷன் ஏ ஊட்டி, ஆப்ஷன் பி கொடைக்கானல், ஆப்ஷன் சி ஆனைமுடி, ஆப்ஷன் டி ஜிண்டாகடா. 49th one
Western disturbances cause rainfall in dash. Option A தமிழ்நாடு, option B கேரளா, option C பஞ்சாப், option D மத்திய பிரதேஷ். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி பஞ்சாப், ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். 50th one, climate of India is labeled as dash. ஆப்ஷன் ஏ tropical humid, ஆப்ஷன் பி equatorial climate, ஆப்ஷன் சி tropical monsoon climate, ஆப்ஷன் டி temperate climate. இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ அயனமண்டல ஈர காலநிலை, ஆப்ஷன் பி நிலநடுக்கோட்டு காலநிலை, ஆப்ஷன் சி அயனமண்டல பருவக்காற்று காலநிலை, ஆப்ஷன் டி மித அயனமண்டல காலநிலை. ஸோ இதோட நம்ம டே 58 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வேணும் பண்ண மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் டைரக்ட்லி லிங்க் இன் டு தட் ஆன்சர்ஸ் பார்ட். ஸோ அது மூலமா நீங்கள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டைரக்ட்லி கமெண்ட் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் கிவ் யுவர் கமெண்ட்ஸ். கருத்து பதிவுகளை வந்துட்டு நீங்கள் அந்த கருத்து பதிவுக்கான இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதே மாதிரி டிஎன்பிசி யூபிசி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபர்தராக உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஃபர்தர் அப்டேட் ஆகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம மெசேஜ் அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா டைரக்ட்லி இட் வில் அப்டேட் இன் டு யுவர் ஃபோரம். அந்த ஃபோரம் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் see in that forum. So we will see the another coming days in the coming days. We will see the another important session in the coming days. Thank you. Stay tuned with the SIS Economy. We will see the coming days. Thank you very much.